SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தனக்கு சொந்தமான காணியில் சிறை வைக்கப்பட்ட ரணில். விஜயின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த விஜித கரத். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில். புதையல் வேட்டைக்காக பெண் பலியிடப்பட்ட விவகாரம் அனுர வெளியிட்டுள்ள தகவல். JVPயால் பொது சொத்துகளுக்கு 200 பில்லியன் பாதிப்பு, எதிர்த்தரப்புகள் குற்றச்சாட்டு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் அவர் சிறை வைக்கப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜித அபேவர்தன தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் அமைந்துள்ள 43 ஏக்கர் நிலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரையிற்கு சொந்தமான காணியாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் வஜித இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து பேசிய போது, இந்த காணி இறுதியில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் குடும்பத்திற்கு சொந்தமானதாகும். ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்வதற்காக நாட்டில் சகல சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்கள் விடுமுறையில் வந்து அவரை விடுதலை செய்வதற்காக உதவி செய்தார்கள். மேலும் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அவரை பிணையில் எடுப்பதற்காக செய்த உதவிகளுக்கு தவிசாளர் வஜித அபேவர்தன நன்றிகளை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று வஜித அபேவர்தன அதன் உறுதிப்பத்திரங்களையும் ஊடகவியலாளருக்கு வழங்கி வைத்தார். கச்சத்தீவின் உரிமை தொடர்பாக இந்திய மத்திய அரசாங்கமோ அல்லது ராஜதந்திர வழிகள் மூலமாகவோ எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் வஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவின் உரிமை தொடர்பாக இந்திய மத்திய அரசாங்கமோ அல்லது ராஜதந்திர வழிகள் மூலமாகவோ எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துக்கு பின்னைய ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் சமீபத்தில் அரசியல் மாநாட்டின் போது கச்சத்தீவு தீவு குறித்து கருத்து தெரிவித்ததை அடுத்து இந்த பிரச்சினை கவனத்தை ஈர்த்தது. இது பரவலான விவாதத்தை தூண்டியுள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற கருத்துக்கள் வெறும் அரசியல் சொல்லாட்சி மட்டுமே என்றும் அவை எந்த அதிகாரப்பூர்வ பொருத்தத்தையும் கொண்டிருக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது. இது இலங்கை பிரதேசம். அது ஒருபோதும் மாறாது. தென்னிந்தியாவில் தற்போது தேர்தல்கள் நடந்து வருகின்றன. மேலும் வேட்பாளர்கள் வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். ஆகவே இது முதல் முறை அல்ல. தேர்தல் மேடைகளில் இதற்கு முன்பும் இதேபோன்ற கூற்றுக்கள் கூறப்பட்டுள்ளன. ஆனால் அந்த அறிக்கைகள் எதுவுமே மாற்றத்துக்கு வழிவகுக்கவில்லை. பிரச்சார கூட்டத்தின் போது விஜய் தனது கருத்தை தெரிவித்தார். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மத்திய அரசிடமிருந்தோ அல்லது ராஜதந்திர ரீதியாகவோ எந்த மாற்றமும் இல்லை. எனவே நேற்று இன்று நாளை கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாகவே உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று நள்ளிரவு தொடக்கம் ஒருங்கிணைந்த கால அட்டவணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் 8 தொழிற்சங்கங்களில் 7 தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதோடு JVPயின் தொழிற்சங்கம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவில்லை என்று தெரிவிக்கின்றது. இன்று பிற்பகல் நரகையன்பட்டியில் உள்ள இலங்கை போக்குவரத்து தலைமையகத்துக்கு முன்பால் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளன. நாங்கள் ஒருங்கிணைந்த கால அட்டவணைக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அவ்வாறு செய்ய முடியாது. நாள் முழுவதும் இயக்க 6500 பேருந்துகள் தேவை. ஆனால் எங்களிடம் 4000க்கு குறைவான பேருந்துகளே உள்ளன. அதனால் தனியார் துறையுடன் போட்டியிட முடியாது. மேலும் அமைச்சர் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. ஒருங்கிணைந்த அட்டவணையின்படி பேருந்து சேவையின் போதும் ஒரு ஈப்போச பேருந்து பழுதடைந்தால் மற்றொரு ஈப்போச பேருந்து வருவதற்கு பல மணி நேரம் ஏற்படும். இதற்கு முறையான ஏற்பாடு செய்யப்படும் வரை நாங்கள் பேருந்து சேவையில் ஈடுபடுவதில் விலகி நிற்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்ணொருவர் பலியிடப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்பும் சந்தேகத்துக்குரிய புதையல் வேட்டை சம்பவம் தொடர்பாக சிரேஷ்ட இராணுவ அதிகாரி ஒருவருக்கு எதிராக விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு குறித்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் பிரதி போலீஸ் மா அதிபருடைய மனைவியும் புதையல் வேட்டைக்கு சென்றுள்ளார். அதே நேரத்தில் பிரதி போலீஸ் மா அதிபர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். இதற்கிடையில் ஒரு சிரேஷ்ட இராணுவ அதிகாரியும் புதையல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். ஒரு பெண் பலியிடப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்துடன் விசாரணைகள் நடந்து வருகின்றன. கடந்த வாரம் பெரியத்த போலீசார் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உட்பட 5 சந்தேக நபர்கள் புதையல் வேட்டை குற்றச்சாட்டில் கைது செய்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிராமவாசி என்று கிடைத்த தகவலின் பேரில் கடந்த 23ஆம் தேதி தொலைகிணவத்த பகுதியில் இந்த குழுவை கண்டுபிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார்கள். எவ்வாறாயினும் நரைபலி தொடர்பாக குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகள் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளிப்படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
ஜேபிவி என்று அழைக்கப்படும் போல்விக் லெனின் கட்சி மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மாநாட்டின் பொது சொத்துக்களுக்கு ஏற்படுத்திய பாதிப்பு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இலங்கை பங்குரோத்து அடைந்த போது 37 மில்லியன் டாலரே வெளிநாட்டு கடனாக இருந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பொது சொத்துக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் பெரும் தண்டனை வழங்கக்கூடிய இரு குழுவினரே நாட்டில் உள்ளார்கள். ஜேவிபி மற்றும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பாகும். அமைச்சர் லால்காந்த ஒரு கூட்டத்தில் நாங்கள் டிரான்ஸ்போமருக்கு தீ வைத்தோம், பேருந்துகளை கொளுத்தினோம் என பல குற்றச்சாட்டுகளை செய்தோம் என பெருமையாக சொன்னார். அதுவே போதும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியதில்லை. இந்தியாவின் முன்னாள் வெளிநாட்டு செயலாளர் சிவசங்கர் மனனே 200 மில்லியன் அமெரிக்க டாலர் பாதிப்பை ஏற்படுத்தியது சுட்டிக்காட்டியுள்ளார். இவற்றுக்கு யாரும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. 1982 ஆண்டு தொடக்கம் 2022 ஆண்டு வரையும் நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்க முயற்சித்த வரையும் அரசாங்க சொத்துக்கள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய பாதிப்பை ஏற்படுத்தியவருக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 76 வருடங்கள் நாட்டை நாசப்படுத்தியதாக கூறும் புதிய அரசாங்கம் ஜேவிபி என்ற பெயரில் நாட்டுக்கு ஏற்படுத்திய அளவை மறந்துவிட்டார்களா? மேலும் முன்னாள் பிரதம மந்திரி சீமாவோ பண்டாரநாயக்க அன்று 1971 ஆண்டு கிளர்ச்சியின் பின்னர் விசாரணை ஆணைக்குழுவை நியமித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கினார். ஆனால் JR பிரேமதாச போன்ற தலைவர்கள் அஜாரகத்தால் ஜேவிபியின் தலைவர்களை கொன்றொழித்தார்கள். மேலும் ரணில் போன்றவர்கள் நடத்திய அநீதிக்கான சட்டங்களை இந்நாட்டின் குற்றங்கள் மறக்கப்படுவதற்கான காரணங்களாக அமைந்துள்ளன. அன்று இவற்றுக்கு பொதுவான விசாரணை ஆணைக்குழுக்களை நியமித்து குற்றவாளிகள் பகிரங்கப்பட்டிருந்தால் இன்று இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்காரு. அத்தோடு ரணில் விக்ரமசிங்காவின் அநியாயங்களும் வெளிவந்திருக்கக்கூடும். ஆனால் இன்றைய நிலையிலும் ஒரு விசாரணை ஆணைக்குழுக்களை ஏற்படுத்தலாம். பொது சொத்துக்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது என்றால் இன்று கூட நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனக்கு சொந்தமான காணியில் சிறை வைக்கப்பட்ட ரணில். விஜயின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த விஜித கருத்து. இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில். புதையல் வேட்டைக்காக பெண் பலியிடப்பட்ட விவகாரம் அனுர வெளியிட்டுள்ள தகவல். ஜேவிபியால் பொது சொத்துகளுக்கு 200 மில்லியன் பாதிப்பு, எதிர்த்தரப்புகள் குற்றச்சாட்டு.